சைசா கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குடி. சைசா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காண்டி. எனக்கும் அனுப்பிச்சிருக்காண்டி. அப்படியா? சரி, அவன் எங்க இருக்கான்? மிஸ்ஸஸ் நட்டாஷா ராஜ்குமார், உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸ் இருக்கு. இது கமல் சார் வாய்ஸ் மாதிரி இல்லையே. உன் மூஞ்சிக்கே கமல் சார்லாம் பண்ணுவாரு. நான் பண்றதே பெரிய விஷயம். எனக்கு கொஞ்சம் பேச விடுறி. சிட்டில முக்கியமான 3 ஷாப்பிங் மால்ல இல்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இப்பவே நீ கிளம்பி என் கூட வெளியே வந்தீனா மாயஜால்ல படம், மத்தியானம் ஹாட் கிச்சன்ல லஞ்ச், ஈவினிங் மேரி பிரவுன்ல ஸ்நாக்ஸ். நான் உன்னை எங்க பிக்கப் பண்ணோம் அங்கே டிராப் பண்ணிடுவேன். இந்த டீலுக்கு ஓகேனா நீ கிளம்பி வந்து ஜென்ஸ் டாய்லெட் கிட்ட வெயிட் பண்ணு. அப்படி இல்லனா எனக்கு 10 ரூபாய் டாப் அப் பண்ணிடு. மொட்டை மாடியில என்னடா பண்ணிட்டு இருக்க? வடாங்காய போட்டுட்டு இருக்க. என்ன சார், கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு வந்துருக்கீங்க. இத மட்டும் பிரின்சிபல் பார்த்தாலும் உங்க சீட்டு கீஞ்சி இருக்காது. சரி சரி, நான் சொல்ல மாட்டேன். ஆண்டனை கூட்டு போய் வந்த வேலை பாருங்க. இவங்க எல்லாம் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிற பொண்ணுங்கடா. ஏன்டா எல்லாருக்கும் மெசேஜ்க்கு மேல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்க? எனக்கும் போன் பண்ணி பேசணும் ஆசை வலையா, ஆனா பேலன்ஸ் இல்லையா? 10 காசு தான் இருக்குது. நீ என்ன டாப் அப் பண்றியா? ஃபிகர் ஏன்டா உன் படிப்பை நீயே பாழாக்கிக்கிற? நானாவது என் படிப்பை மட்டும் தான் பாழாக்குறேன். ஆனா நீ பாடம் நடத்துறேன்னு காலேஜில் இருக்கிற எல்லார் படிப்பையும் பாழாக்குறிய. நீ நல்லா படிக்கணுங்கிறதுக்காக மாசம் 12,000 ரூபாய், உனக்கு நல்ல ஷர்ட் பேண்ட், போக்குவரத்துக்கு பைக், காதுல மாட்டிக்கிறதுக்கு ஒரு ப்ளூடூத், இந்த வசதி எல்லாம் பண்ணி கொடுக்கறாருல உங்க அப்பா. நீ இப்படித்தான்டா பேசுவ. அந்த காலத்தில் நான் படிக்கும்போது எங்க வீட்டுல கரண்டே இல்லடா. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டி இருக்கணும். அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? சத்தியமா சொல்றேன், ராவா தானே குடிச்ச. இந்த காலேஜை விட்டு வெளியே போகும்போது நீ அரியர்ஸோட தான்டா போவேன். அதெல்லாம் நான் ஈஸியா பாஸ் பண்ணிடுவோம்ல. நான் எழுதி தர, நீ பாஸ் பண்ண மாட்டடா. நீ எழுதி ஊத்தா சத்தியமா பாஸ் பண்ண முடியாது. நான் வேற நல்ல ஆளா வச்சு எழுதிக்கிறேன். நீ கிளம்பு. சார், இங்கதான் இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங் சார். நீங்க என்ன சார் மொட்டை மாடியில மொக்க போட்டுட்டு இருக்கீங்க? டேய், கிளாஸ்க்கு வாடா. நீ கிளாஸுக்கு வாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். வாங்கம்மா. லேப்டாப், போனு, தாடி, டேய் என்னடா அதெல்லாம்? என்னை போல் ஒருவன். ஆனா உன்னோட இந்த கெட்டப்ல ஏதோ ஒண்ணு குறையுது. எது? இந்த தக்காளி கூட தானே கண்டினியூட்டி எல்லாம் பக்காவா காலகட்டாலே பண்ணி வச்சுட்டேன். இந்த தாடி தானே சரியா ஓட்டல. மச்சா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்பதானே வந்தேன். இப்பவா? கிளாஸுக்கு வந்து 5 நிமிஷம் ஆகுதுரா. அவனால ரொம்ப நேரம் பாக்கவே முடியாது. வாத்தியார் மாதிரி யாருக்கான்? தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல வாட்டர் பாக்கெட் வைக்கிற மாதிரி. சரி, நான் கிளம்புறேன் மச்சான். நான் கிளம்புறேன்டா. அவனுக்கு வணக்கம் ஐயா. அமருக. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என்று 6 காண்டங்கள். சார், ஒரு நிமிஷம் மச்சான். நேத்து நம்ம வாங்கிட்டு வந்த பாக்கெட்ல 3 தானே இருந்துச்சு. நம்ம வளையாபதி சார் 6 காண்டம் சொல்றாரு. அந்த மெடிக்கல் காரன் நம்மள நல்லா ஏமாத்திட்டான். நீ உடனே போய் வளையாபதி சார் பேரு சொல்லி பேலன்ஸ் 3 வாங்கிட்டு வந்து. நான் எந்த காண்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ எந்த காண்டத்தை பத்தி பேசிட்டு இருக்க? தன்னை நோக்கி உலகம் தளர்தற்கும் அன்னை நோய்க்கும் அங்கு பரதனாற்றும். தன்னை நோக்கி வகுப்பையே வழிச்செடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. என்னக்கா கிச்சன்ல மசாலா வாசனை மூக்க தொலைக்குது? டேய், நான் பண்ணதே இட்லியும் சட்னியும் தான். அப்புறம் எப்படி மசாலா வாசனை வரும்? வருங்கக்கா, நீ சமைச்சா வரும். அற்புதம், அபாரம், எக்ஸ்ட்ராடினரி. நீ எந்த டிபார்ட்மெண்ட்? நான் பாடின பாட்டதான் நீ அபாரம் அற்புதம்னு சொல்றேன்னு பார்த்தா நீ அந்த பொண்ணை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? சார் யாரு? யாம் மகாகவி பாரதி. டேய், ஒப்ப கொஞ்சம் பெருசா இருந்தா சந்தான பாரதி மாதிரியா இருப்ப. இவரு மகாகவி பாரதி. கோவத்துல மூக்கு மூணார் டேம் மாதிரி ஓபன் ஆகிறத பார்த்தா நம்ம வளையாபதி மாதிரியே இல்ல. மாதிரி இல்லடா, வளையாபதியே தான். என்ன சார், பாரதியார் வேஷம் போறதுக்கு மூஞ்சில 1/4 கிலோ கம்பீரமாவது வேணாம். கரண்ட் ஆஃப் ஆன மாதிரி இருட்டு மூஞ்சி வச்சுட்டு எதுக்கு இந்த வேஷம்? அழுவுற குழந்தைக்கு சக்கரை தண்ணியை கலந்து கொடுக்கற மாதிரி பாரதியார் வேஷத்துல வந்து பாரதியார் பாடல்களை நடத்தினா தான் உங்களுக்கு வகுப்புல ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கும். இன்னைக்கு என்னதான் நடத்த போறீங்க? பாரதியார் வேஷத்துல வந்திருக்கேன்ல, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. அப்போ திருக்குறள் நடத்தினா ஐயன் வள்ளுவராக வருவேன். அப்போ ஆதாம் ஏவாளை பத்தி நடத்தினா அம்மனமா வருவாரா? பெண்கள் எதிர்க்க என் மானத்தை வாங்குறியா? கிளாஸுக்கு வா, உன்னை பின்னி பிசில் எடுத்து பிரிச்சு பெண் பாரு. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானெடுத்து மயிரிழையில உயிர் தப்புனண்டா. வேன் இடிச்சே நீங்களா சாவ மாட்டீங்க. ஆஃப்டர் இந்த ஃபேன் ஊந்தா சாவ போறீங்க. சும்மா ரெண்டா. இன்று பெண்கள் சுதந்திரத்தை பற்றி பாரதி என்ன கூறி இருக்கிறான் என்று பார்ப்போம்.
வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். பூட்டி வச்சுட்டு சாவி அலமாரில வச்சா திறக்க ஈஸியா இருக்கும்ல. ஐயா வணக்கம். வணக்கம், வருக. என்னது? சர்க்குலருங்கய்யா. நன்றி ஐயா. செல்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? சும்மாரா, தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கிற தம்பிக்கோட்டைங்கிற ஊருக்கு இந்த வருஷம் எல்லாரும் NSS கேம்ப் போறோம். ஐயா, எங்க எல்லாருக்கும் கேம்ப் இன்சார்ஜ் யாரு? 10 நாள் உங்களை எல்லாம் கட்டி மாரடிக்கிறதுக்கு இந்த வருஷமும் என்னையே இன்சார்ஜா போட்டிருக்காங்க. இந்த வருஷம் எல்லாரும் கண்டிப்பா வந்தே ஆகணும். பேர் கொடுத்துருங்க. சரி சரி, நாங்கெல்லாம் பேர் கொடுக்குறோம். நீ இப்ப இந்த வாழை ட்ரெஸ் அவுத்து கொடு, போடா. டேய், இன்னும் இவன் NSS கேம்ப் சர்க்குலர் வந்ததுல இருந்து எனர்ஜி இல்லாம ரொம்ப டல்லா இருக்கிறான். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? 10 நாள் கேம்புங்கறாங்க. எப்படிடா அக்காவை தனியா விட்டுட்டு வர முடியும்? அட என்ன மாமா, எங்க அக்கா கூட தான் தனியா இருக்கு. டேய் சி, உங்க அக்கா இங்க தனியா இருக்குது. எதிர்ட்டு மாமா, பக்கத்து வீட்டு மாமா, அவங்க எல்லாம் துணை இருக்காங்கல்ல. லூசு, உங்க அக்கா அவங்க அக்கா ஒன்னாடா. என்னதான் மச்சான் உனக்கு பிரச்சனை? இல்லடா மச்சா, பக்கத்துல காலேஜ்ல இருக்கும்போதே 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அக்கா போன் பண்ணி எங்க இருக்க, சாப்பிட்டியா, காலேஜ் முடிச்சாச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லுவோம். அதான் என்ன பண்ணலான்னு பாத்தியா, அக்கா கிட்ட இருந்து போன். சரி பேசு. சொல்லுக்கா. காலேஜ் முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? எங்கடா இருக்க? தோ வந்துட்டே இருக்கக்கா. பொழுது போறதுக்குள்ள சீக்கிரம் வந்து சேருடா. சரிக்கா. பாத்தியா, உன் வீட்ல இருந்து போன் வந்ததா? உங்க வீட்ல இருந்து போன் வந்துச்சா? டேய், இப்ப என்ன, உங்க அக்கா பர்மிஷன் கொடுத்தா வருவல்ல? நாங்க தாங்க. யாருடா கரெக்டா சாப்பாடு டைம்க்கு பெல் அடிக்கிறாங்களேன்னு பார்த்தேன். நீங்க தானா? அக்கா, பேங்குக்கும் போஸ்ட் ஆபீஸ் தான் லஞ்ச் டைம் போக கூடாது. ஃப்ரெண்ட் வீட்டுல கரெக்டா சாப்பிடுற டைம் தான் வரணும். ஏண்டா, அதான்டா ரூல்ஸ். சரி சரி, உள்ள வாங்க. நாங்க உள்ள வரலக்கா. வெளியவே நின்னு சாப்பிட்டா பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கும்டா. பரவாயில்லக்கா. டேய், நீ ஆள் பகலாம் குப்பத்தூர்லோட கை விட்டு எடுத்து சாப்பிடுவியா? நம்ம வெளிய நின்னு சாப்பிட்டு போக வந்தோம். அக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போறதுக்காக வந்தோம். பெர்மிஷனுங்கிறீங்க, கையில பேக் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கெல்லாம் NSS கேம்ப் போறோம்க்கா. போயிட்டு வாங்க. அழகிரியும் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம்க்கா. கூட்டிட்டு போங்க. அவன் வரமாட்டேங்கிறானே. ஏன்? எல்லாம் உங்களாலதான்க்கா. என்னாலியா? ஆமா, அன்ப அரிசி ஆக்கி, சந்தோஷத்தை சாம்பார் வச்சு, பொறுப்ப பொரியல் பண்ணி, பாசன்ற பாயசத்தை பிளேட்ல ஊத்தி, அக்மார்க் அக்காவா அவனை சென்டிமெண்டா வளர்த்து விட்டுருக்கீங்க. அவன் உங்களை விட்டு 2 சென்டிமீட்டர் கூட பிரிய மாட்டான். அவன் வருவானு நாங்க 4 புல்லு கூட வாங்கி வச்சோம். எது இது 4 புல்லா உட்காந்து ரெடி பண்ணுன்றத இந்த டிராவலா வாயன் உளறான்க்கா. முதல்ல படிங்க, அப்புறமா குடிங்க. உள்ள வாங்க, அவனை ரெடி பண்ணி அனுப்புறேன். அக்கா போதுங்கக்கா, அவனா போருக்கா போறான், டூருக்கு தானே போறான். அக்கா, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? டேய், உன் டபுள் மைண்ட் டால்டா டின் போட்டு அடைக்க, அதான் அக்காவே பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, இன்னும் என்ன கன்ஃபியூஷன்? வா போலாம். ஃப்ரெண்ட்ஸோட தானே போறேன், சந்தோஷமா போயிட்டு வா. சரிக்கா. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். டேய், அந்த ஃபுல் எல்லாம் பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா இருக்கு மச்சான். மச்சான் 10 ஃபுல் வாங்கியிருக்கேன். ஏன் பத்தாதா? எங்கடா போன அக்காவை காணோம்? வா. குயில் பாட்டு வந்ததென்ன இளமானே. பின்ன என்னக்கா, எப்ப பார்த்தாலும் பைசாவையும் பாயும் பரன் மேல வச்சுட்டு எக்கி எடுக்கிறது உங்களுக்கு வேலையா போச்சு. நீங்க போங்க, நான் வரேன். வாடா மச்சான், அக்கா கிட்ட வெயிட்டா ஒரு அமௌண்ட் வாங்கிக்க, சைடிஸ் நிறைய செலவு இருக்கு. இந்தா. தேங்க்ஸ்க்கா. அது உங்க எல்லாருக்கும் சேர்த்து குடு. அக்கா, 1500 தான் இருக்கு. 1500? எங்க? இந்தா 1000 ரூபாய். 500 ரூபாயே உனக்கு தண்ட செலவு தான். ஏண்டா, உன் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேடா, இருக்கிற காசை புடுவதுல கிளம்பலாம். வா வரேன்க்கா. ஏதாவது போன் பண்ணுக்கா. டேய், நிலாவுக்கு போன ஆம்ஸ்ட்ராங் கூட அவங்க அக்கா கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட மாட்டாரா? இங்க இருக்க தம்பி கோட்டைக்கு போறதுக்கு இவ்வளோ பேச்சு. எந்த ஊர் சொன்னீங்க? தஞ்சாவூர் பக்கத்துல இருக்க தம்பி கோட்டைக்கா. பாத்தியாக்கா, என்னை போ சொல்லிட்டு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு போன் பண்ண பாத்துக்கோங்க. சரிங்க. சரி.